ஃபியூச்சர் எடுத்துக்கொண்டா நீங்க வெட்டிங் பண்ண போற ஹஸ்பண்டோ சரி இல்ல நீங்க வெட்டிங் பண்ண போற ஒய்ஃபோ சரி உங்களோட பெர்மனண்டா இருப்பாங்களான்னு கேட்டா தெரியல. அப்படி இருக்கேக்கல இப்ப உங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் லைஃப் லாங்கா அவங்களோட கூட இருப்பாங்கன்னு எப்படி நம்புறீங்க? கொஞ்சம் யோசிப்போம். கண்டத கதைப்பம் சீரிஸோட எபிசோட் 8. இப்ப நீங்க ஸ்கூல்லயோ இல்ல யூனிவர்சிட்டிலயோ இல்ல கொடிச்சிலயோ இருக்கும்போது நமக்கு தோன்ற ஒரு ஃபீலிங் என்ன தெரியுமா? இப்ப நம்மளோட இருக்கிற ஃப்ரெண்ட் லைஃப் லாங்கா இருப்பாங்கண்டு. ஏனென்றா அவங்களோட நாங்க டெய்லி பேசுறோம், டெய்லி மீட் பண்றோம், டெய்லி எல்லாத்தையும் ஷேர் பண்றோம். ஆனா லைஃப் எல்லாரையும் ஸ்லோவா வேற ஒரு டைரக்ஷனுக்கு கொண்டு போயிடும். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் வெளிநாடு போயிடுவான், இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வேலை கிடைச்சிடும், இன்னொரு ஃப்ரெண்ட் வெட்டிங் பண்ணிட்டு அவனோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள போயிடுவான். அப்படி இருக்கும்போது மெசேஜ் அளவு குறைஞ்சிடும், கால் பண்ற டைமும் குறைஞ்சிடும், மீட் பண்றதும் ரேரா தான் இருக்கும். அந்த டைம்ல சில பேர் சொல்லுவாங்க அவன் மாறிட்டானே இல்ல இவன் மாறிட்டானோ. இங்க அவனோ மாறல, லைஃப் தான் அவங்களை சேஞ்ச் பண்ணிருக்கு. அதனால நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்ல வர்றது என்ன தெரியுமா? இப்ப நீங்க ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ இல்ல யூனிவர்சிட்டிலயோ இருக்கிறீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற மெமரிஸை கலெக்ட் பண்ணுங்க. அந்த ஃப்ரெண்ட் உங்களோட லைஃப் லாங்கா வராட்டியும் அந்த மெமரிஸ் உங்களோட லைஃப் லாங்கா வரும். இப்ப நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்க போறேன். யாராச்சும் உங்களோட சின்ன வயசுல இருந்து லைஃப் லாங்கா ஃப்ரெண்டா இருக்கிறாங்களாண்டா அவங்களோட நேம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.